கோழைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. கோழைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிங்கத்தை ஜெயிக்கணுன்றதுக்காக ஜெயிச்சிருக்காங்க. எடப்பாடி என்னைக்கு அண்ணாமலை அவர்களை டார்கெட்டாக வச்சு அவரை மாநில தலைவர்லேருந்து நீக்கினா தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம், திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணியில் இருப்போம்னு அவர் சொன்னாரோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒன்றா பேசி தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இதுக்கு ஆதாரமாக நான் சொல்லணும்னா இந்த கோயம்புத்தூர் தொகுதியே சொல்லலாம். இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் முதல்ல என்ன பண்ணாங்க, அண்ணாமலைக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு 1 லட்சம் ஓட்டை எடுத்திருக்காங்க. இது முதல் டார்கெட், அவங்களுடைய டார்கெட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா எப்படியும் கம்மியான ஓட்லையாவது அவர் ஜெயிச்சிருவார்ன்ற இது தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா எல்லாமே ஏடிஎம்கே எம்எல்ஏவும் ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏவும் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே 4 தொகுதி 5 தொகுதி ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி பிஜேபி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள். இப்போ அந்த 4 தொகுதியில் 6 லட்சம் ஓட்டுன்னு எடுத்தா கூட குறைஞ்சது அண்ணாமலைக்கு சரி மாற்றி 3 லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சு மீதி ஒரு 3-4 லட்சம் ஓட்டாவது ஏடிஎம்கே வாங்கியிருக்கணுமா வேணாமா? ஆனால் 1,60,000 ஓட்டு கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? அப்போ இங்க இருக்கிற ஏடிஎம்கே காரங்களை டிஎம்கேக்கு வேலை பார்த்து அண்ணாமலை எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்க கூடாது. இவங்களுடைய டார்கெட் அண்ணாமலை தான். அவரை வீழ்த்தணுன்றதுக்காகவே எல்லா பூனைகளும் ஒன்று சேர்ந்து நெஞ்சில குத்தாம முதுகுல குத்திருக்காங்க. இதுதான் இங்க நடந்திருக்காது. இது இங்கன்னு மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா இதுதான் நடந்திருக்கு. ஆனா இந்த 40 தொகுதியிலே இவங்க ஜெயிச்சு ஒன்றும் பண்ண போறது. அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோடி தான் நாங்கள் சொன்னபடியே. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதிமுக தொண்டர்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது வரைக்கும் பழனிசாமி கட்சியை கைப்பற்றதுக்கு அப்புறம் ஒரு தேர்தலில் கூட இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் அடுத்த தடவை ஜெயிப்பாதான் எங்கள் டார்கெட்டுன்னு. அதுக்கு இவர் சொல்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனவு காணுகிறாருன்ட்டு. அவர் கனவு காணல, உண்மையை தான் சொல்லியிருக்காரு. நாளைக்கு இவரே ஜெயிக்க வைப்பாருன்ற நம்பிக்கையோட அவர் சொல்லியிருக்காரு. அதான் உண்மை. 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம், அதான் எங்கள் டார்கெட்டுன்னு அவர் தைரியமாக சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக கை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் கூட நீ கை கோத்துட்ட. இதுதான் உண்மை.